தாய்மாமன் அத்தை என உறவு முறைகள் இனி இல்லையாம். சமூக வலைதளங்களில் வலம் வந்து என்னை சிந்திக்க வைத்த செய்தி. தமிழ்ச் சமூகத்தின் சிறப்பே குடும்ப அமைப்பும் உறவு முறையும் தான். ஆனால் தற்கால சூழலில் உறவு முறைகள் குறைந்து வருகிறது. நற்றாய், செவிலித்தாய், தலைவன், தலைவி, தோழி, தோழன், எம்மனைமார், நாளையலார், மைத்துனன், மணாளன், கொழுனன், சிறுமது கையல், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, மாமன் மகள், மாமீர், எம்பெருமான், பெருமாட்டி, உம்பி, தங்காய், செல்வச் சிறுமீர் என அதிகமான உறவு முறைகளை கொண்ட நம் தமிழ் சமூகம் தற்காலத்தில் பொருளாதார ரீதியாக குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என உறவு முறைகளை சுருக்கி கொண்டது. மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா என்ற உறவு முறையே இல்லாமல் தன்னந்தனியாக வாழும் தலைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாய் மாமனை கொண்டாடிய விழாக்கள் தற்காலத்தில் தாய் மாமன் இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இத்தகைய ஒற்றை குழந்தை வளர்ப்பில் உறவு முறைகள் குறைவது குறித்த உங்கள் கருத்தை இங்கே பதிவு செய்யுங்கள்.